கர்த்தருடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை. இந்த நாளிலே கூட அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் அவருடைய சமூகத்தில் நாம் அவர் தொழுது கொள்ள முடியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. ஒரு தாய் தேற்றுவது போலவும் ஒரு தந்தை சுமப்பது போலவும் நம்மை சுமந்து கொண்டு வந்து இந்த 8ஆம் மாதத்திலே 3ஆம் வாரத்திலே கொண்டு வந்த ஒரு கிருபை. அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா இந்த கிருபையினாலே உங்களை மறைத்துக் கொள்ள முடியாது. அப்பா உங்களுடைய கிருபை எங்களை தாங்க முடியாது, எங்களை நடத்த முடியாது. இரக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் கட்டி பெற்றுக் கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். அப்பா ஆபிரகாம் சொன்னது போல நான் தூளும் சாம்பலுமாய் எண்ணுகிறேன், நான் தூளும் சாம்பலுமாய் எண்ணுகிறேன். நாங்கள் களிமென்று உணர்கிறோம் ஆண்டவர். எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, எங்களை உபயோகப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அப்பா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். துதியுடன் தோத்திர
பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிமுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. இயேசு ராஜா இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. தூக்கிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. ஆமென். தூக்கிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. இயேசு ராஜா ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றமுதல் அப்பா எனக்காய் அழிக்கப்பட்டீ. உலக தோற்றமுதல் ஐயா எனக்காய் அழிக்கப்பட்டீ. யோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்துவிட்டீ. யோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்துவிட்டீ. இயேசு ராஜா இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. கர்த்தரே நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நம்மை தெரிந்து கொண்டார் என்று நிறுவனத்தில் விசுவாசித்தாலே நம் விசுவாசம் எல்லாம் கூடும் என்று எதிர்க்கிறதே அந்த வார்த்தை முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு நாளும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் எம்மை மகிமைப்படுத்த என்ற வேத பார்த்தபடி ஒரு ஸ்தோத்திரங்களால் மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா. விடுதலையின் நாயகன். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த நாளிலே கூட அன்பு சகோதரர்கள் வந்து சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஒப்பு கொடுப்போம். பெரிய காரியங்கள் செய்வார். Thank you, Jesus.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அருமையான இந்த ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் தாமே நீர் எங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து ஆண்டவரை நிறுத்தின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாளையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே ஜீவனோடு ஆண்டவரை நீர் வைத்து ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாய் எங்களை வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய வரை உம்முடைய பிரசன்னம் ஆளுகை வழிநடத்தல் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட மக்களை துரிதமாய் தேவன் தாமே நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடலை கரங்களை தட்டி தேவனுடைய நாம மகிமைக்கென்று பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலகலப்பா நாங்க கலகலப்பா, கலகலப்பா நாங்க கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். தோத்திரமே அப்பா தோத்திரமே, தோத்திரமே அப்பா தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. தோத்திரமே அப்பா தோத்திரமே, தோத்திரமே அப்பா தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்பா கூடவே இருக்கிறீர்.
அம்மா கூடவே இருக்கிறீர். கலகலப்பா நாங்க கலகலப்பா கலகலப்பா நாங்க கலகலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். தோத்திரமே அப்பா தோத்திரமே தோத்திரமே அப்பா தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். அல்லேலூயா. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர், நம்ம கலங்க தேவையில்லை. என்னாலும் நமக்கு யெகோவா நிசி, என்னாலும் நமக்கு வெற்றி தருகிற தேவன். யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வன். யெகோவா ரூவா நல்ல மேய்ப்பர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிற தேவன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிற தேவன். இது எல்லாம் நமக்கு இந்த நாளில தரப்போகிற தேவன். அல்லேலூயா. அடுத்த பாடலாக அசைவாடும் ஆவி தூய்மையின் ஆவியே என்ற பாடலை நாம் பாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நலநடைய நிரம்பிடுமே நலத்தினாவியே. உள்ளமே உள்ளங்கள
உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் திருமையின் போற்றலதான் துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் திருமையின் போற்றலதான் நிறைந்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே நிறைந்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே அசை வாழும் ஆவியே அல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவர் இந்த நாளில் நம்மளோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நம்மளுடைய கண்ணீரெல்லாம் துடைக்க அவருடைய போர்க்கரம் நம் மத்தியில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த பாடலாக தாயின் கருவிலே உருவான நாள் முதலாக என்னை கண்மணி போல பாதுகாத்த தேவன், தாயின் கருவிலே நம்மளை முன்குறித்த தேவன். அல்லேலூயா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. அன்பிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன
தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால் நீக்கிய இரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால். ரட்சித்திர கிருபையால் காத்திர தயவினால் நீக்கிய இரத்தத்தால் தூக்கினீர் கருவினால். அன்பே தெய்வீக அன்பே, அன்பே தெய்வீக அன்பே, அன்பை என்மேல் ஓட்டிடுமே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. என் ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ. என் ஆசை நாயகா இனிய மனவாளா, எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனே. ஏக்கமே என் எண்ணமே, ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. துணிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, அதை என்னை சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள்
தாயின் கருவிலே உருவான நாள் முதல் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார், ஸ்தோத்திரம். ரட்சித்தார் கிருபையால, துதிக்கிறோம். காத்தார் தயவினால. ஆமென். துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே ஆராதனை தொடக்கம் முதல் முடியவரை உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவமாய் அபிரவிதமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வர தடப்பட்ட மக்களை தேவன் தாமே நீர் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் தாமே கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே இதப்பா தொடக்கம் முதல் முடிய வரை இருந்தது போல மீதமான நேரங்களில் உம்முடைய கிருபை தயவு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய ஆலோசனையின்படி எரேமியாவுடைய சொப்பனங்கள் தரிசனங்களை குறித்து கர்த்தர் அவர் வார்த்தையின்படி நான் உன்னை தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த ஜனங்களுக்கு என் நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் விளங்க செய்யும்டாய் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி எரேமியா மட்டுமல்ல நம்மையும் நம் தாயின் கருவிலே அவர் கண்டு நம்மை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் ஜெகதீஷன் அவர்கள் ஆராதனைக்குள் நம்ம கழுத்து செல்வார். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமை. ஹல்லேலூயா. 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 சவுண்ட் கம்மியாகுது. ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி இரக்கும் தைரியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் ஆளுகை செய்யும்படியாய் இந்த ஆராதனை எங்களோடு இடம்பெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவுள்ள தேவன், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பு தெய்வமே, உம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் மத்தியில் வாசம் செய்யும்படியாய் இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பு தெய்வமே, இந்த ஆராதனை எங்களோடு இடம்பெறும்படியாய் நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே. நீ கள்ள மர்மம் அல்ல, இன்றும் ஜீவனோடு கொண்டு இருக்கிறேன். இந்த ஆராதனை எங்களோடு இடப்பட்டு எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து எங்க எல்லைகளை பெரிதாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடப்படும்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடப்படும்படியாய். ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் ஆவினால் அபிஷேகம் பெறும்படியாய் அந்த கூடாரத்தில் அசைவாடும்படியாய் இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு, இங்கு விடுதலையோடு கடந்து செல்லும்படியாய். எந்த துக்கத்தோடு வந்தால் அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாய், எந்த நோயோடு விடுதலையோடு கடந்து செல்லும்படியாய், அவங்க எண்ணம் ஏக்கம் எல்லாம் விருப்பப்பதி செய்து தரும்படியாய் இந்த ஆராதனை எங்களோடு இடப்படும் அப்பா. ஆண்டவரே மக்கு சோத்திரம், இயேசுவே மக்கு சோத்திரம். இந்த ஆவியானவர் எங்களோடு இடப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தினம் தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை, தினம் தேடி வந்து மீட்பவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க
தெய்வத்திற்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தினம் தேடி வந்து மீட்பவரே, தினமும் உமக்கே மகிமை. தினம் தேடி வந்து மீட்பவரே, தினமும் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டி செய்வோம் சித்தம். செவிகளை திறந்து விட்டி செய்வோம் சித்தம். இந்த பூமிதனிலே ஒன்றிருப்போம் பூரணமாகட்டுமே. இந்த பூமிதனிலே ஒன்றிருப்போம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையாவே எங்களையே என்றோ நினைப்பவரே, எளிமையாவே எங்களையே என்றோ நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம்
நாமும் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தினம் தேடி வந்து மீட்பாரே, தினமுமக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அதோடைய கிருபை. அவர் கிருபையை நம்மளை வழி நடத்தி வருகிறார். இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஆராதனை எங்களோடு இடப்படும்படியாய், இந்த ஆராதனை ஒவ்வொரு மேலையும் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய், அனல் மூட்டும் ஐயா, எங்கள் மேல் அனல் மூட்டும் ஐயா. உன் ஆவியானவர் எங்கள் மேல் அனல் மூட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த கவலை என்ன கண்ணீரோடு வந்தார்களோ, உன் மனசில் என்ன நினைச்சு வந்தாரோ அது சீக்கிரத்தில் தேவன் நிறைவேற்ற போகிறார். இந்த ஆராதனையில நீ கடந்து போகும்போது உன் துக்கமாக வந்திரும், உன் சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன் அருகில் நிற்கிந்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவரே, இந்த கோரர் முழுவதும் அசைவாடுங்கப்பா. வர பிள்ளைகளை தாமதிந்து கொண்டு வாங்க. எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது உடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு விட ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா சத்துரு கிரிகளும் அப்பா, அந்தகார சக்தியிலும் ஆண்டவரே பொல்லாம எரிச்சல் ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இப்போது முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, அநேக ஜனங்களை கொண்டு வந்து இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படியாய் இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே தடையா செய்கிற எல்லா கிரிகளும் முறியடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் கொண்டு வந்தமையாய் உதவி செய்ய ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் பெரியவர். எவ்வளோ மக்கள் நம்புறீங்க உங்கள் தேவன் பெரியவர்? பெரியவர் பெரிய காற்றை செய்து கொண்டும் இருக்கிறார், செய்யவும் போகிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். மாட்டோம் என்கிறார்கள். நல்ல வழி எங்கே என்று பார்த்து, நம்ம நல்ல வழி எங்கேன்னு வரும்போது கூட வழியை மிஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள், ஒரு சின்ன மிஸ்ஸு, ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு கூட லெஃப்ட் கட் பண்ணிட்டேன். அங்கே போய் சுற்றிட்டு 1/2 மணி நேரம் லேட் ஆனதுனால ஒரு சின்ன வழி மிஸ்ஸு தான். இங்கே வேதம் தான் சொல்லப்படுகிறது, நல்ல வழி எங்கே என்று பார்த்து. நம்ம பார்க்க வேண்டியது நம்மையில் விழுந்த கடமை. நிறைய மக்கள் பார்க்க மாட்டாங்க, பார்க்காம போயிடுவாங்க. அப்படி பார்க்காம போயிட்டா எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியாது. அதனால் தான் ஆண்டவர் இங்கே சொல்கிற, நல்ல வழி என்ன என்று பார்க்க வேண்டுமா, அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று விட்டுட்டு போவோம், 2 நம்ம கூட வருது. ஒன்று ஆத்மா, ஒன்று ஆவி. இது எங்கே போகுது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவை வணங்கணும், ஏன் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு ஆத்மாவுக்கு அவர் தான் உரிமையாளர். நம்ம ஆத்மாவை உண்டு பண்ணினவர் அவர் தான். களிமனை உருவாக்கி தன் சாயலாக உருவாக்கி அவர் சுவாசத்தை ஊதி, அந்த சுவாசம் தான் நமக்குள்ள ஆத்மாவாய் மாறினது. இந்த ஆத்மா வந்த பிறகு தான் நம்முடைய களிமண்லாம் என்னாச்சு, மாம்சமாய் மாறினது. இல்லைன்னா அது களிமண் தான். இப்போ ஆத்மா நம்மளை விட்டு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும் உடம்பு. எங்கள் அப்பா இறந்து போனாங்க, அது வரைக்கும் என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா சூடாக இருந்துச்சு உடம்பு. எங்கள் அப்பா இறந்து போய் கொஞ்ச நேரத்தில் ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு ஒரு உடம்பு. அலைக்கிறோம்ல ரப்பர், அது மாதிரி ஆயிடுச்சு. ஆத்மா போயிடுச்சு. இப்போ ஆத்மா தான், நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் ரொம்ப 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 முக்கியம். ஆனால் நம்ம இந்த ஆத்மாவை கவலைப்படுறதே கிடையாது. நம்மளோட சரீரத்தை தான் மேனி காக்கிறோம். புரியுதா?
தப்பு இல்லை, சரீரத்தை மேனி காக்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல பாடியை செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆத்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும், உங்கள் ஆத்மா சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும், உங்கள் சரீரம் ஆத்மாவை சுமப்பதற்கு ஏற்ற பெலன் என்னத்துக்கு வேணும்? சரீரத்துக்கு வேணும். எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பு இல்லை, லிமிட்டாக சாப்பிட்றது தப்பு இல்லை, கரெக்டாக சாப்பிட்றது தப்பு இல்லை. பலவீனம் தாக்கிச்சு அந்த பலவீனத்தை ரெடி பண்ணுறது தப்பு கிடையாது, எல்லாம் வேணும் தான். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? உனக்குள்ளே இருக்கிற ஆத்மா, அதுதான் நித்தியமாக வாழப்போகிறது. அது என்றைக்கே நம்ம கூட இருக்கும். ஒன்று அந்த ஆத்மா பரலோகத்தில் போய் சேரும், இல்லைன்னா நரகத்தில் போய் சேரும். ரெண்டு தான் இடம். நடுவில் ஒரு இடம், சைடில் ஒரு இடம்லாம் மக்கள் சொல்கிறாங்க, திருப்பி நாயாக வருவ, நீ பேயாக வருவ, நீ குதிரையாக வருவ, நீ எறும்பா வருவ அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் அறிவில்லாத தனம், முட்டாள்தனம், புத்தி இல்லாத மக்கள் பேச்சு. அந்த பேச்சை கேட்டுறாதீங்க. அந்த பேச்சை கேட்டீங்கன்னா உன் ஆத்மா எங்கே போய் நிற்க போகுது? பாதாளத்தில் தான் போய் நிற்க போகுது. 100%, நான் 200% கூட சொல்கிறேன். ஏமாந்து போயிடாதீங்க. அந்த ஆத்மா நீ எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் இங்கே சொன்ன. ஆத்மா இந்த உலகத்தில் வாழும் போதே இளைப்படையணுமா? புரியுதா? இங்கே சொல்லப்படுகிறது, இளைப்பாறுதல் கிடைக்கணும் உன் ஆத்மாவுக்கு. நீ எதிர்பார்க்குற 10 லட்சம் ரூபாய் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது கிடைக்கலன்னா என்ன செய்யணும்? வெந்து போயிடக்கூடாது. உன் ஆத்மா இளைப்பறையணும். அந்த லெவலில் வளருகிற மக்களாய் நம்ம மாற வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல வழி எது என்று பார்த்து உன் ஆத்மா இளைப்படைய வேண்டும். உன் ஆத்மா ரைட்டாக போகுதுப்பா. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வரும்போது விஷ் பண்ணனால நான் ஒரு இடத்துக்கு வந்து இதான் ரைட் ரூட்டுக்கு அனுப்பிச்சேன்னே என் மனசு இதாகிடுச்சு, கரெக்டாகிடுச்சு. இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அப்படி வந்தேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இந்த ரூட்டெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒரு வாட்டி ஒரு ரூட்டில் அப்படி வந்து ஊரை பார்க்கறதுலேருந்து வந்து அப்படி போயிருக்கேன். அது தெரியுது இந்த ரூட்டு. அதனால் நமக்கு சரியான ரூட்டில் போகிறோமா அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஏன்னா என்றைக்கு மரணம் வருதுன்னு நமக்கு தெரியாது. மரணம் அடுத்த சமயத்தில் வந்துடும். நம்ம வயசாகிடுச்சு, இனிமேல் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வரும்லாம் நினைக்க முடியாது. எப்போ வேணால் மரணம் வரும். காலையில் நைட்டில் தூங்குறவன் காலையில் எழுந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. கெட்ட தட்டி பார்த்தா இறந்துட்டார். என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போனார். நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். போய் தூங்கினார். 7 மணிக்கு எழுந்திரிப்பார். எழுந்திரிக்கலை. போய் பார்த்தாங்க, பரவாயில்ல இன்றைக்கி எனக்கு தூங்கட்டும் சொல்லி போயிட்டாங்க. 10 மணிக்கு போய் பார்த்தாங்க, அவர் எழுந்திரிக்கலை. அப்புறம் ஒரு சந்தையில் போய் தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. செத்து போய் 4 மணிக்கு செத்து போயிட்டார் காலையில். அப்புறம் அடக்க ஆராதனை பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த பையன் கூட வந்து பேசுகிறார். நான் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். வரியா வா அப்படின்னு கூப்பிட்டான். நான் போயிட்டேன். அதான் நடந்தது, வேறு எதுவுமே நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ரெடியாக இருக்கிறீங்களா போகிறதுக்கு? உன் ஆத்மா ரெடியாக இருக்கா? உன் ஆத்மா இலைப்பறைந்து இருக்கா? உன் ஆத்மா தேவனோடு இருக்கா? உன் ஆத்மா பரலோகத்துக்கு ரெடி ஆயிடுச்சா? இயேசு உன்னோடு இருக்கிற வழியை தெரியுமா? உன் ஆத்மாவுக்கு ஏற்ற வழி தெரியுமா? சில மக்கள் சபைக்கு வருவதே கண்டுக்காம விட்டுருவாங்க. சபை தான் உன் ஆத்மாவை என்ன செய்யுது? துளுர விழ வைக்கிறது. சபை தான் உன் ஆத்மாவை வளர வைக்கிறது. சபை தான் உன் ஆத்மாவை பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறது. வேறு எங்கேயுமே போனால் உன் ஆத்மாவுக்கு வழிகாட்டாது. அதான் இங்கே சொல்லப்படுகிறது, உன் ஆத்மாவுக்கு இளைப்பாத கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ என்ன சொல்கிறாங்க? நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். நாங்கள் இந்த நீ சொல்கிற வழியில் நாங்கள் போக முடியாதுயா. போதக சொன்னால் நான் கேட்க மாட்டேயா. ஊழியக்காரன் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். எனக்கு அறிவில்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு தெரியாது.
இன்றைக்கி நிறைய சபையில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏன்னு தெரில. இதில் என்ன கிடைக்குது, நீ என்ன வேணா சொல்லு, நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சில மக்களுக்கு சொந்த புத்தியும் இருக்காது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு ஓடுற மக்கள்லாம் இருக்காங்க. ஒரு நாள் என் போதகர் கேட்டார் என்னை, என் பாஸ்டர், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சர்ச்சை விட்டு போயிட்டாங்க, நீ இந்த சர்ச்சை விட்டு போகலையான்னு ஒரு போதகர் என்னோடய போதகர் கேட்டார். நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனானுங்க, அவன் போட்டும், எனக்கு என்ன வந்தது, எனக்கு ஆண்டவர் இந்த சர்ச்சுக்கு போடான்னு வந்தேன், என்னைக்கு இந்த சர்ச்சை விட்டு வெளில போடானா போகிறேன், அது வரைக்கும் இந்த சர்ச்சில் தான் நான் இருப்பேன், நீங்கள் தள்ளினா கூட நான் போக மாட்டேன் போதகரே அப்படின்னேன். இல்லை நீங்கள் அவங்கெல்லாம் போயிட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சர்ச்சை விட்டு போயிட்டாங்க, நீ ரெடியாக இருக்கிறியாங்க. நான் சொன்னேன், நான் ஏன் போகிறேன், அவங்க பின்பற்றிக்கிட்டா இருக்கு, நான் இயேசுவை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறேன், அவன் என் நண்பன், அது இந்த சபைக்கு வந்த பிறகு நண்பனாக மாறினான், நான் ஏன் போகணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போனவெல்லாம் திருப்பி வந்துட்டான், போனவெல்லாம் என்ன ஆகிட்டான், திருப்பி வந்துட்டான். ஏன் வந்துட்டான்னா, இங்கே தான் அவன் ஆத்துமா இருக்கணும், அவன் வேற எங்கேயோ போய் நின்று அந்த ஆத்துமாலாம் வளராது. யாருக்கு புரியுது? ஆண்டவர் சில இடங்களிலே சில மக்களை வச்சிருக்க, இந்த சர்ச்சுக்கு தான் நீ போகணுன்னு வச்சிருக்கிறாரு. அவன் விட்டுட்டு வேற சர்ச்சில் போய் உட்காந்துருந்தானா வளராது. நான் ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கூலுக்கு போனால் தான் எனக்கு அட்டெண்டன்ஸ் போடுவான், அந்த ஸ்கூலில் போனால் தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான். அதை விட்டுட்டு நான் வேறு ஸ்கூலில், நான் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டேன், ஆனால் இந்த ஸ்கூலில் நான் இருக்க போகிறேன்னு நினச்சா நீ வளரவும் முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, ஃபெயில் ஆகிடுவேன். யாருக்கு புரியுது நான் சொல்கிறது? இன்றைக்கி நிறைய மக்களுக்கு அறிவு இல்லாமல் புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க, ஆத்துமாவை குறித்து கவலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை நடத்துகிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னை நடத்தினவர், என் ஆத்துமாவுக்கு உரிமையாளர் அவர், என் ஆத்துமாவை படைத்த தேவன் அவர். எனக்கு என் ஆத்துமாவை பற்றி தெரியாது, ஆனால் என் தேவனாகிய கர்த்தருக்கு என் ஆத்துமாவை பற்றி தெரியும். என் ஆத்துமா எந்த லெவலில் வளரணும் என்று அவருக்கு தெரியும். உன் ஆத்துமா வளர வளர பிசாசு உன்னை தூரத்தில் பார்த்து நறுங்கி அப்படி பிரிஞ்சு போயிடுவான். அவனுக்கு தெரியும், இவனை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஆத்துமா வளர்ந்துருச்சு. அந்த ஆத்துமா வளராதபடி தான் பிசாசு சச்சத்து மக்களை பிரிப்பான், ஜனங்களை மீட்டிங்கு போக விடாதபடி செய்வான். எங்கே போனாலும் போவான், ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வர மாட்டான். நம்ம விசுவாசி பாருக்கு புரியுது. நிறைய மக்களுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் இங்கே சொல்ல, நல்ல வழி எங்கே என்று பார்த்து, உனக்கு தேவையான நல்ல வழி, அவனுக்கு தேவையான நல்ல வழி இல்லை, உனக்கு தேவையான நல்ல வழி எங்கே என்று பார்த்து நீ போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆத்துமாவுக்கு தான் நான் பதில் சொல்லணும், உன் ஆத்துமாவுக்கு நீ பதில் சொல்லணும். ஆனால் இங்கே இருக்கிற ஆத்துமாக்கெல்லாம் பதில் இவர் தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தான் போதகர் என்று பெயரை வச்சிருக்கிறோம். ஒரு போதகரை ஏன் தேவன் வைத்திருக்கிறான்னா, இங்கே வருகிற ஆத்துமாக்களுக்காக தான், ஒரு சரீரத்துக்காக அல்ல. அந்த ஆத்துமா எழுந்து போயிடக்கூடாது, பல்லவம் போய் சேரணும். அதுக்கு தான் ஒரு போதகரை தேவன் வைத்திருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று தேவன் சொல்கிறார். எந்த ஆடு இந்த போதகர் சத்தத்தை கேட்க முடியலையோ அந்த ஆட்டின் ஆத்துமா என்ன செய்யாது, வளராது. ஆட்டுக்கு ஆத்துமா இருக்குன்னு கேட்டுறாதீங்க, நான் எந்த ஆடை சொல்கிறேன், மனுஷன் ஆடை சொல்கிறேன். வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, உன் ஆத்துமா இளைப்பாறணுமா. எங்கே எங்கே இளைப்பாறணும்? RIPன்னு போட்டிருப்பாங்க. எங்கே போட்டிருப்பாங்க? ரெஸ்ட் இன் பீஸ். எங்கே போட்டிருப்பாங்க? கல்லறையில் என்ன பீஸ் ஆகிருக்கு? ஆத்துமா இருக்கவே இருக்காது கல்லறையில், சரீரம்தான் இருக்கும். அப்போ ஏன் அங்கே RIP போடுறான்? RIP என்பது ரெஸ்ட் இன் பீஸு. உன் சரீரம் ரெஸ்ட் பீஸில் ரெஸ்ட் ஆகுமா? உன் சரீரம் போயிடுச்சு, மண்ணுக்கு மண்ணாக போயிடுச்சின்னு பைபிள் சொல்லுது. மண்ணுக்கு மண்ணாய், மண்ணில் நெருக்கப்பட்டாய், மண்ணுக்கு மண்ணாய் போவாயின்னு தூக்கி போடுறோம்ல. எதா
யார் யார் போட்டிருக்கீங்க மண்ணை? நான் நிறைய இடத்துல போட்டிருக்கேன். மண் எடுத்துட்டு போடாமல் போனீங்கன்னா, என்ன மண் எடுக்க போடாமல் போடுறேன்? நானே மண், அது வேறு மண், அந்த தூக்கி போடு. அங்கே இருக்கிற ஆர்ஐபி வேணாம், அது வேணால் பீஸாக வேணால் மாறி இருக்கும். எது உன் சரீரம் பீஸாக வேணால் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் ஆத்துமாவை குறித்து உயிரோடு வாழும் போதே உன் ஆத்துமா என்ன பண்ணணும்? இளைப்பாறணுமா. தெரியுதா? வாசிக்கலாம். சங்கீதம் 116:7. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால், கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு, நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. உன் ஆத்துமா இந்த உலகில இளைப்பாறணுங்க. ஒரு ஆத்துமா இளைப்பாறாதட்டு அலமோதி கொண்டு இருப்பான் ஒரு மனிதன். சில மக்கள் சபையை விட்டு சபை போயிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம எங்கேயாவது ஒரு சபைக்கு போவோம், அந்த சபையில் தேவ வார்த்தை வரும், அதை நம்மளை குத்தும் டப்புன்னு. உடனே இந்த சபை சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி வேறு சபைக்கு போயிடுவாங்க. ஏன்? பைபிள் வசனம் எப்படி இருக்குது? சமட்டியாக இருக்குது, பட்டயமாக இருக்குது, அக்கினியாக இருக்குது. பட்டயம் நம்மளை குத்துனா வலிக்குமா வலிக்காதா? சமட்டி நம்மளை அடித்தா வலிக்குமா வலிக்காதா? சமயத்தில் நம்ம உட்கார்ந்துருப்போம், ஆண்டவர் நம்மளை சமட்டியாலே அடிப்பார் வார்த்தை மூலமாக. ஐயோ இங்கே அடி வாங்குறோம்பா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வேறு சர்ச்சுக்கு போய் உட்காந்தா வளரவே முடியாது. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் தான் உட்காரணும். ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல வச்சுருக்காரோ அந்த இடத்துல தான் நீ இருக்கணும். ஆண்டவர் எதிர்பார்க்குற வளர்ச்சி உனக்கு வரும்போது தான் சபைகளை விட்டு பிரித்து உன்னை ஊழியக்காரனா தேவன் மாற்றுவார். அது வரைக்கும் நீ எந்த சபையில் தேவன் உன்னை வைத்திருக்கிறார் அந்த சபையில் இருந்தால் தான் உன் ஆத்துமா வளரும். இன்றைக்கி நிறைய மக்களுக்கு அது தெரியலை. ஏதோ சர்ச்சுக்கு போவாங்க, ஏதோ ஒன்று செய்வாங்க. உன் ஆத்துமா இளைப்பாறணும். இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கும்போது உன் ஆத்துமா இளைப்பாறணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே. என் ஆத்துமா யாரை நோக்கணும்? தேவனை நோக்கணும். வீட்டில் தேவனை நோக்கணும். சபைக்கு எந்த சபையை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த சபைக்கு போய் உட்கார்ந்து தேவனை நோக்கணும். வேற சபையில் உட்கார்ந்து தேவனை நோக்கினா தேவன் உனக்கு வெளிப்பட மாட்டார். எந்த சபையை தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த சபைக்கு நீ போகணும். நீ அப்பாயின்ட் பண்ணுறதில்ல, அவர் தான் உன்னை அப்பாயின்ட் பண்ணுறார். ஒரு சபையில் நான் இருந்தேன் 1986, 83, 84. அப்போ ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தரிசனம் காட்சி சொன்னார், நீ இந்த இடத்த விட்டு போகணும், நான் ஒரு சபைக்கு சொல்லுவேன், அந்த சபைக்கு நீ போ அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு எந்த சபையும் தெரியாதையா, சிஎஸ்ஐ சபை தான் தெரியும், நான் உனக்கு சொல்கிறேன் போ அப்படின்னார். நான் சொன்னேன், அடுத்த சண்டே நான் ஒரு சர்ச்சில் இருக்கணும், எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு சொன்னேன். ஒரு டியூஸ்டே ஆண்டவர் சொன்னார், இந்த சபையை நோக்கி போ அப்படின்னா. அந்த சபைக்கு போனோம், சின்ன சபை, 30 பேர் தான் இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பாஸ்டர் என்னை பார்த்துட்டு டப்புன்னு கதவு மூட்டார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த சர்ச் இருக்குதா? ஆமாம் சர்ச் இருக்குது. அவர் இங்கிலீஷ் மேன், தமிழ் தெரியாது அவருக்கு. அவர் என்னை பார்த்து அந்த சர்ச்சை ஸ்பை பண்ண வந்திருக்கேன்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிட்டார், கதவை பூட்டிட்டார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு ஆள் முன்னாடி நின்னா தப்புன்னு கதவை போட்டுனா உனக்கு எப்படி இருக்கும்? நான் போய் பெல் அடிக்கிறீங்க, அவர் திறக்கிறாரு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. நான் கேட்டேன், இஸ் த சர்வீஸ் டுடே அப்படின்னு. தேர்ஸ் ஒன்லி பைபிள் ஸ்டடி, கோ தப்புன்னு போட்டார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? கோவம் வரும். ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறான், டப்புன்னு கதவை போட்டுனா எப்படி இருக்கும்? எனக்கு செம கோவம் வந்துச்சு. நான் இந்த சர்ச்சுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னேன், இந்த சர்ச்சுக்கு தான் நீ போகணும், அங்கே தான் உன்னை வச்சுருக்கேன், நீ போய் அங்கே கற்றுக்கணும் நீ அப்படின்னார். டியூஸ்டே போனால் நீங்களே அழகாக சப்பலங்காட் போட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்கள். அங்கெல்லாம் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்க.
அவங்களாம் காலை நீட்டிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. காலை நீட்டிக்கிட்டு முன்னாடி ஒரு பெட்ஷீட்டை போட்டிருப்பாங்க. ஆம்பளைங்கெல்லாம் நாங்கள் அழகாக ஃப்ரீயாக கால் நீட்டிட்டு தான் உட்காருவாங்க. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே இந்த சபையை என்னை அனுப்பிச்சிட்டிங்க, இது எனக்கு கோபம் வர சபையாக இருக்குதே. இல்லை இந்த சபைக்கு தான் நீ போகணும், இதான் உன் சர்ச்சு, நான் சொல்கிற வரைக்கும் இந்த சர்ச்சில் தான் நீ இருக்கணும்ன்ட்டார். எனக்கு இந்த சபைக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் இங்கிலீஷ் வேறு, நமக்கு அப்போ இங்கிலீஷே வராது, தமிழ் தான் தெரியும் நல்லா. அவங்க பேசுறது கூர்ந்து கவனிக்கணும். தமிழ்னால் ஈஸியாக கவனிக்கலாம், தெரியாத லாங்குவேஜ்னால் கூர்ந்து கவனிக்கணும், கான்சன்ட்ரேஷன்லாம் அதில் இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், இந்த பைபிள் ஸ்டடியில் போய் உட்காருன்னார். உட்கார்ந்தேன். அவர் ஏதோ சொல்கிறாரு, எனக்கு எதுவும் புரியலை, இங்கிலீஷில் ஏதோ பேசினார், எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. அவள் தான் ரைட்டு, ஓகே. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த சர்ச்சு வேணாம் ஆண்டவரே. இல்லை, நீ இந்த சர்ச்சுக்கு தான் போகணும். வெள்ளிக்கிழமை போனார். வெள்ளிக்கிழமை போய் உட்காந்து பார்த்தா அந்த மனுஷன் வந்து நின்ன உடனே அனாயிண்டிங் என் மேலே டபார்னு இறங்குச்சு. அந்த தேவன் ஊழியக்காரனை பார்த்தோன்னே என் மேலே ஒரு பெரிய அபிஷேகம் இறங்குச்சு. பார்த்தேன், என்னடா இது ஒரு பெரிய அபிஷேகம் நம்ம மேலே இறங்குது. அவரை பார்த்த உடனே அவர் வந்து நின்னார். பிசாசுலாம் அலறுது, பிசாசுலாம் ஓடுது, இங்கெங்கேருந்து ஓடுது. ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்துல நீ கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, இந்த சர்ச்சை விட்டு வெளியில் போயிடாதன்னார். நான் என்னென்ன சொப்பனத்தில் பார்த்தேனோ எல்லாத்தையும் இப்போ கண்ணில் பார்க்குறேன். பிசாசு அலறுது, பிசாசு கத்துது, ஒழுங்கி ஓடுது. அதே காலையில் டியூஸ்டேயில் வந்து பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஆனால் வெள்ளிக்கிழமை நின்று மைக்கை பிடிக்கிறாரு, எகுறுது பிசாசு. இங்கேருந்து அவ்வளோ தூரம் எகிரி விழுது. பரவாயில்ல ஆண்டவரே, சந்தோஷம் எனக்கு. நான் பார்த்த சொப்பனங்கள்லாம் இங்கே பார்த்தேன். பிசாசுகள்லாம் அலறுது, வியாதிகள்லாம் சுகமாகுது, கண் குருடன்லாம் பார்வை அடையிறான். இந்த சபை சூப்பர் சபைன்னு சொல்லி உட்காந்துட்டேன். அப்புறம் சின்ன டவுட் வந்துச்சு, ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்ச்சில் போய் கம்யூனியன் எடுக்கணுமான்னு கேட்டேன். ஆமாம், இனிமேல் இதான் உன் சர்ச்சு, நீ கம்யூனியன் இங்கே தான் எடுக்கணும், நான் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்ன்ட்டார். நான் போனேன் கம்யூனியனே இல்லை. நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆண்டவர் பேசுகிறாரா, பிசாசு நம்ம கூட பேசுதா, நம்மளை ஏமாத்துதா அப்படின்னு எனக்கு ரொம்ப மன கஷ்டம். லாஸ்ட்டில் எண்டில் வி ஆர் என்ட்ரிங் இன்டு தி கம்யூனியன் அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் இப்படி வச்சுருக்காரு, பலகை மாதிரி எது அதில் வச்சுருக்காரு எல்லாத்தையும். அப்புறம் எனக்கும் கம்யூனியன் கொடுத்தாரு. ஆர் யூ பேப்டைஸ்ட்னு கேட்டார். எஸ் ஐ எம் பேப்டைஸ். ஆர் யூ அனாயிண்டட் பை த ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஐ எம் அனாயிண்டட் பை த ஹோலி, தென் யூ கேன் ஹேவ் இட் அப்படின்னு கொடுத்தாரு. அங்கே 9 வருஷம் நான் இருந்தேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 வருஷம் அந்த பாஸ்டருக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. அந்த பாஸ்டருக்கு என்னை பிடிக்காதுங்க. ஆனால் அந்த 5 வருஷம் அங்கே தான் இருந்தேன், 9 வருஷம் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. பட் எல்லாத்தையும் ஆண்டவர் கற்றுக்க வச்சார். ரியலாக பார்த்தா அது பைபிள் காலேஜ், தேவனால் நியமிக்கப்பட்ட பைபிள் காலேஜ். அது 35 பேர் உள்ளே வருவான், 35 பேர் வெளியில் போவான். ஏன் வெளியில் போகிறான்னு தெரியாது. அங்கே வர எல்லாருமே பிரசங்கியார் ஆவாங்க. இன்றைக்கி என் நண்பர்கள் எல்லாம், அங்கேருந்த நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய சபையை வச்சுருக்காங்க. யாருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆண்டவர் உன்னை எங்கே வைக்க சொல்கிறாரோ அங்கே தான் வைக்கணும். திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, செப்டம்பர் மாதம். ஆண்டவர் சொன்னால் இந்த சபையை விட்டு வெளியில் போனார். நான் சொன்னேன், இனிமேல் இந்த சபையை விட்டு எப்படி வெளில போகிறது? இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக ஆகிட்டேன், நான் பிரசங்கியாராக மாறிட்டேன், எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆகிட்டேன், இந்த சபையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இப்போ வெளியில் போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. நீ போறியா, உன்னை தொட்டுட்டான்னு கேட்டார் ஆண்டவர். நான் கண்டுக்காமல் விட்டேன். செப்டம்பரில் சொன்னார், மே மாதம் வந்து கண்டுக்காமல் விட்டேன். மே மாதம் எங்களை தொத்தே விட்டார், வெளில போயிடுன்ட்டார். அப்புறம் ஒரு சபைக்கு நான் வந்தேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நமக்கு நியமிக்கிறவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. என் ஆத்மா எப்படி வளரணும்னு அவருக்கு தான் தெரியும். என் ஆத்மா அவர் கையில் நான் ஒப்பு கொடுக்கணும். சில பேர் சபைக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் திடீர்னு தூக்கி எறிஞ்சிருவார், எட்டி உதைச்சிருவார். அதுக்கப்புறம் எந்த சபையும் உன்னை சேர்த்துக்காது. தேவன் சபைகள் மேல் அவ்வளோ கருசனை உள்ளவராக இருக்கிறார். தனிப்பட்ட ஊழியங்கள் மேலே கூட அவ்வளோ ஆண்டவர் கருசனை இருக்க மாட்டார். ஆனால் சபை மேலே தேவன் கருசனை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? சபை என்பது அவருடைய சரீரம். எப்படி உன் சரீரத்தை நீ பேணி காக்க விரும்புகிறாயோ அதுபோல் தேவன் தன்னுடைய சரீரத்தை பேணி காக்க விரும்புகிறவர்.
அங்கே எதையும் மாற்ற யாரால முடியாது. எந்த போதகரால முடியாது, எந்த ஊழியக்காரனால முடியாது, எந்த விசுவாசியினால முடியாது. தேவன் அதை ஆட்கொண்டு இருக்கிறார். உன் ஆத்துமா எங்கே உனக்குள்ள நீ எங்கே சபையில் இருக்கணுமோ அந்த சபையில் இருந்தால் தான் உன் ஆத்துமா வளரும். ஆண்டவர் அதை வேறுமா சொல்லுகிறார். அதனால தான் தேவன் சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் அப்பொழுது உன் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய மக்கள் ஆண்டவர்கிட்ட கத்துக்க மாட்டாங்க, தியாலஜி போய் கத்துப்பாங்க. தியாலஜி போகிறது தப்பு கிடையாது, நீங்க போங்க, அது உனக்கு பிரயோஜனமா இருக்காது. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் உனக்கேற்ற மாதிரி, உன் சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி, உன் ஆத்மா அளவுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடன் கற்று தருகிறவர். அப்போ ஆண்டவர் என் நுகத்தை ஏற்றுக்கொள் சொல்கிறார். நுகம் என்பதை எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இங்கே சொல்கிறார், என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்வது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். என் நுகத்தை ஏற்றுக்கொள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகம் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, அவருடைய ஆவியானவரை குறிக்கிறது, அவருக்குள்ளிருந்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பது யாரு? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தர முடியும். அவர்தான் என் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் என்னை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை அழகாய் நடத்த விரும்புகிறார். உன் ஆத்மா இளைப்பாற இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனக்கு ஒரு ஊழியக்காரன் நல்லா தெரியும், பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்துவார். எவ்வளோ வச்சுருக்கீங்க ஏன்னா பாக்கெட்டில் கை விட்டுருப்பார், இப்படி வச்சுப்பார் கையில். எவ்வளோ வச்சுருக்கீங்க? நிறையா இருக்குன்னுவார். பிடிச்சிலாம் இழுக்க முடியாது. ஒரு நாள் கேட்டேன், என்ன தான் கையில் வச்சுருக்கீங்க, என்ன தான் சுற்றுறீங்க பார்த்தா 10 காசு எடுத்து காட்டுறாரு. முந்தி கால 10 காசு பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி இருக்கும், அதை பாக்கெட்டில் போட்டு அதை சுற்றிக்கிட்டே இருப்பார். ஆனால் செய்வார், ஊழியம் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணுவார்? 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவார். இந்த 10 காசை வச்சு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவார் மீட்டிங்க்கு. எங்கேருந்து வந்து எப்படி வருதெல்லாம் தெரியாது. தண்ணி கொதிக்கிட்டு இருக்கோம், அவங்க கேட்பாங்க தண்ணி கொதிச்சு, ஐயா அரிசி வேணும் ஐயா, வந்துக்கிட்டு இருக்குன்னுவார். என்ன சொல்லுவார்? வந்துக்கிட்டு இருக்குன்னு. ஐயா நல்லா கொதிச்சிச்சு, அரிசி போடுற டைம் வந்துடுச்சியான்னுவாங்க. டக்குன்னு யாரும் ஒருத்தன் அரிசி கூப்பிட்டு வந்து கொடுப்பான், 25 கிலோ அரிசி. வந்துச்சான்னுவார். வந்துச்சா, கட் பண்ணி தூக்கி போடு அப்படின்வார். காய்கறி வேணுயா, என்ன வேணுயா, நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் இங்கே நடக்கும். வெளியில் சமைப்பாங்கன்னு வாங்க, ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் சமைச்சிடுவாங்க. சாப்பிடும் போது எல்லாம் கரெக்டாக வந்துடும். யாருக்கு புரியுது? ஆனால் பாக்கெட்டில் ரொட்டேட் பண்ணுறது 10 காசு. கடைசி முடிக்கும் போது அதே 10 காசில் தான் வெளில வருவார் அவர். A man who has faith in God. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தில் வல்லவனாய் மாற வேண்டும். உன் ஆத்மா இளைப்பாறணும். அவர் அலமோதலாம் இல்லையா? தண்ணி கொதிக்குது, அரிசி வேணும்னு கேட்குறான், அலமோதணும் தானே அவர். எங்கடா அரிசின்னு ஓடணும் இல்லையா? அவர் அதெல்லாம் ஓட மாட்டார், அரிசி வரும்னுவார், வந்து நிற்கும். என்ன வேணும்னுவார், கட் பண்ணிட்டியா கோஷன்வார். சட்டியை வச்சியான்னு கேட்பார், நெருப்பை போட்டியான்னு கேட்பார். எல்லாம் சட்டி வச்சேன், நெருப்பு போட்டேன், எண்ணெய் காணோன்னுவாங்க. தோ வருதுன்னுவார். எவனா ஒருத்தன் எண்ணெய் வந்து கொடுத்துட்டு போவான். யார் அவனுக்கு கொடுக்க சொன்னால், நான் போயிட்டே இருந்தேன் சார் கடைக்கு, ஒரு எண்ணெய் என் வீட்டுக்கு வாங்க, 2 எண்ணெய் பாக்கெட் வாங்கி அங்கே போய் கொடுத்துட்டு போகணும், யாரோ சொன்னாங்க சார், அதனால தான் வந்து கொடுத்துட்டு போகிறேன்னுவான். உன் ஆத்மா எப்படி இருக்கு? இளைப்படுதா? நாளை கூத்து கவலைப்படுதா? ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன் ஆத்துமா இளைப்பார்.
அவர் நுகம் யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். தேவன் அதை விரும்புகிறார். உன் ஆத்துமாவை ஆள வேண்டியது பரிசுத்த ஆவியா, நீ இல்லை. உன் ஆத்துமாவை ஆள வேண்டியது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். He should rule your soul. உன் ஆத்துமாவை அவர் தான் ஆளுகை செய்ய வேண்டும். நீ ஆளுகை செய்யறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ஆத்துமாவை உருவாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? நாம் என்று சொல்லப்படுகிறது. களிமண்ணை உருவாக்கி அவன் மேல் சுவாசத்தை ஊதும்போது அது ஜீவ ஆத்மாவாக மாறிச்சு என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த ஜீவ ஆத்மாவை உனக்கு ஆளுகை செய்கிறவர் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் நாங்கள் நிறைய சபையில் போய் சொல்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கோங்கன்னு. ஆனால் யாருமே பெற்றுக்காம கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. உன் ஆத்துமா இலைப்பாறணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தால் தான் இலைப்பாறும், இல்லைன்னா இலைப்பாற முடியாது. அலமோதும் அலமோதும் ஆத்துமா இலைப்பாருன்னா கவலையே படாது. எதுக்கு நாளை குறித்தும் கவலைப்படாது, வருங்காலம் குறித்தும் கவலைப்படாது. தண்ணி கொதிக்கும், அதை பற்றி நீ கவலைப்பட மாட்ட. அதுக்கு வர வேண்டியது வந்து சேரும். ஆண்டவர் அப்படி தான். நீ அவரை நம்பும்போது அவர் உன்னை நம்புகிறார். நீ காத்திருக்கும் போது அவர் உனக்கு பலனை கொடுக்கிறார். நீ அவர் ஆத்துமாக்க தேவனை நோக்கும் போது அவர் உனக்கு தேவைகளை சந்திக்கிறார். உன் ஆத்துமா எப்படி இருக்கு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 23:3 வாசிப்போம். சங்கீதம் 23:3. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்னை நீதியின் பாதையில் பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றி என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நீதியின் பாதையிலே மரணம் என்பது கிடையாது. அங்க ஆவியானவர் என்னை தேற்றுகிறார். அவர் பேர், இன்னொரு பேர் தேத்தரவாளன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு நான் கேட்பேன், என்ன ஆண்டவர் இப்படின்னு, குவைட்டாரு, அது நடக்கிறத பார் அப்படின்னு. நான் கேட்பேன், என்ன ஆண்டவர் அங்கே ஒரு தடையாக இருக்குன்னு. வெயிட் பண்ணு, அவசரப்படாத, எல்லாம் சேத்தியாக நேர்த்தியாக நடக்கும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு வந்துருச்சு உனக்கு, பரிசுத்த ஆவியானவர் உன் ஆத்மாக்குள்ள ஆளை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா நீ கவலைப்பட தேவையே இல்லை. கவலைப்படுறதுனால ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது, ஒரு முழத்தையும் குறைக்க முடியாது. உனக்கு கவலை 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 தான். கவலை மீன் சாப்பிட்டாலும் கவலை போகாது. என்ன, எனக்கு கவலை மீன் வைப்பாங்க, ஐயோ வச்சிடாதீங்க, ஏன்னா சாப்பிட்ட கவலை வந்துச்சுன்னா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க தான் தேவன் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கையில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு பரிசுத்தாவை ஏற்று கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்போ அவர் சொல்வார், நான் இருந்து ஏன்டா கஷ்டப்படுறேன்வார். அவர் இருக்கும்போது கம்பீரமாக இருக்கணும். வேதம் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஃபுல்லாக கொடுக்க முடியாது, உங்களுக்கு டைம் இல்லை, லேட்டாக வந்துட்டேன். ஆனாலும் உங்களுக்கு எப்படி உன் ஆத்மா இருக்கணும் என்ற பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் கடமை செல்ல விரும்புகிறேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா இலைப்பாறணும். உன் ஆத்மா இலைப்பாறணும். உன் ஆத்மா எப்படி வாழணும் என்பதை குறித்து நான் இன்னைக்கு சொல்லி தருகிறேன். How should your soul live? உன் ஆத்மா இந்த உலகிலே எப்படி வாழணும், உன் சரீரத்தில் இருக்கிற இந்த ஆத்மா எப்படி வாழணும் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை குறித்து உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். ஆத்மா தான் முக்கியம், உன் சரீரம் முக்கியம் இல்லை, உன் வீடு முக்கியம் இல்லை, உன் குடும்பம் முக்கியம்தான் இல்லை. ஆனால் உன்னோட ஆத்மா உனக்கு ரொம்ப முக்கியம். Every soul for that man is very precious. உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும். நீ இன்னொரு ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது. உன் ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு பிதாவுக்கிட்ட சொல்கிறாரு, நீர் கொடுத்த எல்லா ஆத்மாவும் எங்கிட்ட இருக்குது ஆண்டவரே, ஆனால் ஒரே ஒருத்தர் ப்ரிடிக்ஷன், சன் ஆஃப் ப்ரிடிக்ஷன், தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு மனிதனாகிய யூதாஸை நான் இழந்து போனேன்னு சொல்கிறார் பிதா கிட்ட இயேசு.
நீ கொடுத்த எல்லா ஆத்மாவும் என்கிட்ட கரெக்டாக காம்பேக்டாக இருக்கிறாங்க, யாரையும் நான் இழந்து போகலன்றார் இயேசு பிதா கிட்ட அவர் உலகத்தை விட்டு போவதற்கு முன்பாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அது ஆத்துமாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஜீவன் என்பது ஆத்துமாவை குறித்து பேசுகிறோம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன், நான் தான் இந்த உலகத்திலே பெரிய அழகானவன், நான் தான் ஆண் அழகன், நான் தான் பெண் அழகி என்று சொல்லி உலகத்தில் நான் டாப் மேன், என்கிட்ட தான் உலகத்தில் டாப் மேன், எனக்கு நிறைய பணம் என்கிட்ட இருக்குது, நான் தான் உலகத்தில் ரிச்சஸ்ட் பர்சன் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் ஆத்மா இழந்து போனால் என்ன பிரயோஜனம்? எல்லாம் உன் உலகத்தில் இருக்கிறது வேஸ்ட் ஆகிடும். உன் ஆத்மா எங்கே போய் எரியும்? அங்கே நரகத்தில் உட்காந்து ஐயாயோ அம்மம்மா கத்திக்கிட்டே இருக்கும். வேணுமா அது நமக்கு? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் என் ஆத்மாவை நான் இழந்து போனால் எனக்கு என்னங்க லாபம்? 80 வயசோடு இருக்கிறது லாபமா? நித்தியமாக வாழ்வது லாபமா? சொல்லுங்க. 80 வயசு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், செத்து போனவுடனே நரகத்தில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? பணம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, பணம் வச்சுட்டு எவ்வளோ பணம் இருக்கோ அதை சபையில் கொடுங்க, ஊழியத்துக்கு பயன்படுத்தும். எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, மீதி இருக்கா பேங்க்கில் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, எடுத்து சபைக்கு கொடுங்க. பல்லோகத்தில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உள்ளட்டும். பல்லோக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அது எப்போ கேட்டாலும் அரிசி தண்ணி கொதிச்சிக்கிட்டுமோ அரிசி வரும். எண்ணெய் காயெல்லாம் கட் பண்ணோன்னு எண்ணெய் கேட்கும்போது எண்ணெய் வந்து நிற்கும். அது பல்லோக தேவன் அதெல்லாம் கரெக்டாக கரெக்ட் பண்ணி கொடுத்துருவார். நீ மறந்து போனாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் தனக்கு செஞ்சதை யாதையும் தேவன் மறக்கிறவர் அல்ல. உன் ஆத்துமா என்ன தேவையோ அது தேவன் கட்டாயமாக கொடுக்கிறவர். நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி நான் பெரிய ஆளுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க. உன் ஆத்துமா இழந்து போச்சு என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் ஆத்துமா ரொம்ப முக்கியம். உன் ஆத்துமா ரொம்ப முக்கியம். Your soul is so important. இன்னைக்கு நிறைய மக்கள் தன் ஆத்துமாவை குறித்து கவலை இல்லை. உயிரே அடைய மாட்டேங்குது ஆத்துமா. ஆத்துமா எப்போ உயிரடையுது தெரியுமா? ரட்சிப்பு வரும்போது தான் உன் ஆத்துமா உயிரடையுது. ரட்சிப்பு இல்லாத வரைக்கும் ஆத்துமா செத்து இருக்கு. ஏன்னா ஆதாம் தன் ஆத்துமாவை இழந்து போனான். ஆத்துமா செத்துருச்சு ஆதாமுக்கு. அதனால தான் அந்த காலத்தில் ஆத்துமாலாம் 0 லெவலில் இருந்தது. ஆண்டவர் ஆவியானவர் சரீரத்தில் அசைவாடினார். யாருக்குள்ள? எல்லா ஆசாரியன் மூலமாக சரீரத்தில் அசைவாடினார். தீர்க்கதரிசி மூலமாக சரீரத்தில் அசைவாடினார். நம்முடைய மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க ஹை ப்ரீஸ்ட் மூலமாக சரீரத்தில் அசைவாடினார். ஆத்துமாவில் அசைவாடலை. ஆனால் புதிய ஏற்பட்ட காலங்கள் தான் ஆத்துமாவில் ஆவியானவர் அசைவாடுகிறார், சரீரத்தில் இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நிறைய சரீரத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, கையை காட்டி காலை ஆட்டிக்கிட்டு. என்ன அதை எப்படி ஆடுறாங்கன்னு நமக்கு தெரியலை. ஆனால் உன் ஆத்துமாக்குள் தான் என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார். உன் சரீரத்தில் ஆவியானவர் இல்லை. அதனால் ஜாக்கிரதை உள்ளவெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, மத்தேயு 10:28 வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நீங்கள் பயப்படுங்கள். யாருக்கு நீங்க பயப்படணுமா? இயேசுவுக்கு நீங்க பயப்படணுமா? உன் சரீரத்தை கொல்றான் பாருங்க இந்த உலகத்து மனிதன், இந்த உலகத்தின் பிசாசு. நீ இயேசுவை பற்றி சொல்வியா, உன்னை வெட்டிடுவேன்னு சொல்கிறான். அவனுக்கு நீ பயப்படாத.
அவனுக்கு நீ பயப்படாதே. ஒரு ஊழியக்காரன் பரலோகம் போனாராம், ஸ்தேவானை கண்டாராம், ஸ்தேவான் கிட்ட பேசினாராம். எப்படி கல்லடிச்சானுங்க உன்னைய, நீ என்ன செஞ்ச, வலிச்சுதான்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், கல்லடிக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரை பார்த்துட்டேன், இயேசுவை பார்த்துட்டேன். இயேசுவை பார்த்து அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ என் மேலே பட்டா மாதிரி இருந்துச்சு, ஒரு வழியும் எனக்கு தெரியல. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என் ஆத்மா என்னை விட்டு பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்சு போனோன்னு டப்பான்னு நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தோன்னு அடியேன்னு அடிச்சானுங்க. ஆத்மா என் சரீரத்தை விட்டு போன பிறகு தான் அடிச்சானுங்க. யாருக்கு புரியுது? எனக்கு வழியே இல்லைங்க. யாருக்கு புரியுதுங்க? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. உன் ஆத்மாவை உன் சரீரத்திலே நரகத்தில் போருகிறவருக்கு பயப்படுங்கள். உன் சரீரத்தை கொல்றான் பாருங்க பிசாசு, உன் சரீரத்தை வெட்டிடுவேன், குத்திடுவேன், இயேசுவை பற்றியா சொல்கிறேன், உன்னை குத்திடுவேன்னு சொன்ன அவனை பார்த்து நீ பயப்படாத. உன் ஆத்மாவை தொட விரும்பாத முடியாதவனை குறித்து பயப்படாத. பவுலவுஸ்ன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார், இப்போ தான் மரித்து போனார். பெரிய ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறார். ஒன்றால் அந்த கிராமத்து மக்கள் இந்த பவுலவுஸ் அடிக்க தெரியாமல் பயப்பட்டுட்டு அவன் பையன் அவன் சமயத்தில் போகும்போது யாரோ ஒரு வண்டி இடிபட்டுச்சு. அந்த பையனை தூக்கி மரத்தில் கட்டிட்டாங்க. மரத்தில் கட்டி அடின்னு அடிக்கிறாங்க. இது அவங்க அப்பாவுக்கு கேள்விப்பட்டுச்சு. அவங்க அப்பா ஓடி போய், ஐயோ என் பையனை அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லி விளக்கும்போது பையன் சொல்கிறான், அப்போ யாருமே என்னை அடிக்கலையேன்றான். என்ன சொல்கிறான்? யாருமே கட்டினானுங்க, யாருமே அடிக்கலையாப்பான். அப்போ ஏன்டா மூஞ்செல்லாம் ரத்தம், தலையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ ரத்தம் வேறு வருதான்னு கேட்குறான் அவன். யார்? இந்த பையன். அப்போ கூட இருந்தவன்லாங்க, ஐயோ நாங்கள் அவ்வளோ அடித்தோம், அடிக்கவே இல்லைன்ற. அப்போ அவன் சொல்கிறான், என் மேலே ஒரு அடி படலைன்னு. அப்போ எப்படி ரத்தம் வந்துச்சு எனக்கு தெரியல. அப்போ அந்த அடியை வாங்கினவர் யார்? இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டாருங்க. நீங்கள் நினைப்பீங்க என்ன அடி வாங்குறான், எந்த ஊழியக்காரன் தேவன் விடுவதை கிடையாது. உனக்காக மரித்த, உனக்காக உயிர்த்த, உனக்காக இரத்தம் சிந்தின இயேசு இந்நாள் வரைக்கும் தன் பிள்ளைகளை மூடிக்கொண்டிருக்கிறார். உன்னை தொட யாராலும் முடியாது. புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் யாரு குறித்தும் பயப்பட வேணான்னு சொல்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன்றார். ஒருத்தனுக்கு தோலை உரிச்சாங்க, பத்தொல்லமையுன்னு ஒரு சீசனுக்கு தோலை உரிச்சாங்க. தோலை உரிச்சா கத்துவே இல்லை, அவன் கத்தவே இல்லை. ராஜாக்கள்லாம் தோலை உரிச்சான், கத்த மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு வழியே இல்லை. எல்லா வழியும் யார் சுமந்தார்? இயேசு சுமந்தார். சும்மா நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற ரைட்டுன்னு. எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. உன் ஆத்மா தேவனோடு இருக்குமானால், உன் ஆத்மா தேவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டு இருக்குமானால் எதை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன் ஆத்மா தேவனோடு இருக்க வேண்டும் என்று. இன்னொரு நான் சொல்லிட்டு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. உன் ஆத்மா எப்படி வாழணுமா? வாசிக்கலாம், சங்கீதம் 35:9. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 71:23. என் ஆத்துமா மகிழ்ந்திருக்க வேண்டும். அப்புறம் 71:23. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எப்படியா? என் ஆத்துமா எப்படி இருக்கணும்? கம்பீரிக்கணும். சொல்லுங்க, என் ஆத்துமா எப்படி இருக்கணும்? கம்பீரிக்கணும், கம்பீரித்து மகிழணும். சும்மா உட்காரக்கூடாது. என் ஆத்மா கம்பீரிக்கணும். கம்பீரமாக போகிறான் பாருங்கப்பா, அந்த ஆள் கம்பீரமாக இருக்கான் பாருப்பா. சொல்கிறாங்கல்ல, அப்படி கம்பீரிக்கணும். ஆத்மா அப்படியே கம்பீரிக்கணுமா, சும்மா இருக்கக்கூடாது. உன் ஆத்மா கம்பீரிக்கிறத கூட இருக்கிறவெல்லாம் பார்க்கணும்.
உன் ஆத்மா கம்பீரிக்கிறதை தேவன் பார்க்கணும், பரலோகம் பார்க்கணும், பூலோகத்தில் இருக்க மக்கள் பார்க்கணும். இவங்கிட்ட எப்பொழுதும் கம்பீரமான ஒரு ஆத்மா, எப்பொழுதும் கலிகுறுகிற ஒரு ஆத்மா என்று சொல்லணும். யாருக்கு புரியுது? உன் ஆத்மா எப்படி வாழணுமா, எப்படி இருக்கணுமா? கம்பீரிக்கணும். சொல்லுங்க, என் ஆத்மா கம்பீரிக்கணும். அடுத்தது வாசிக்கலாம், என் ஆத்மா எப்படி இருக்கணும்னு. 3 யோவான் 1-2 வாசிப்போம். 3 யோவான் 3ஆம் யோவான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாயிருக்கும்படி. உன் ஆத்துமா எப்படி இருக்கணும்? வாழணுமா? உன் ஆத்துமா வாழ 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 வளர வளர உனக்கு கூட இருக்கிற எல்லாம் வளரும். புரியுதா? என்ன சொல்லப்படுகிறாங்க? உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் ஆத்துமா வாழணும், உன் ஆத்துமா கம்பீரிக்கணும், உன் ஆத்துமா வாழணும், கலிகூறணும், கம்பீரித்து கலிகூறணும். உன் ஆத்துமா வாழணும். உன் ஆத்துமா வளர வளர உலகத்தின் ஆசீர்வாதம் உன் கூட ஒட்டிக்கும். புரியுதா? யாருக்கு புரியுது? நீ தேட வேண்டாம், உலகத்தின் ஆசீர்வாதத்தை நீ தேட தேவையில்லை. உன் ஆத்மா வளர வளர உலகத்தின் ஆசீர்வாதம் உன்கிட்ட ஒன்றா ஒட்டிக்கும். புரியுதா? மேக்னெட்டு மண்ணுக்குள்ளே போனால் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இது சின்ன சின்ன இரும்பெல்லாம் ஒட்டிக்குது பாருங்க. அதுபோல் உன் ஆத்மா வளர வளர உலகத்தின் ஆசீர்வாதம், உனக்கு தேவையான ஆசீர்வாதம் நீ தேடாமலே உனக்குள்ளே ஒட்டிக்கும், உனக்கிட்ட வந்து ஒட்டிக்கும். புரியுதா? யாருக்கு புரியுது? ஆனால் நம்ம ஜனங்க உலகத்து மெட்டீரியலை தேடுவான், ஆத்மா வளர்க்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்துருவா, உன் ஆத்மா வளர்த்தா இதெல்லாம் உங்ககிட்ட ஒட்டிக்கும்பா. ஆனால் நம்ம ஆத்மா வளர்க்க மாட்டோம், உலகத்தின் தேவைகளை ஓடி தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உன் ஆத்மா வாழ்வது போல. உன் ஆத்மா வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஆத்மா வளர்ந்துச்சுன்னா உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் ஒன்றா உங்ககிட்ட ஒட்டிக்கும். உனக்கு ஒன்று தேவையோ அதெல்லாம் உங்ககிட்ட ஒட்டிக்கும். உனக்கு என்ன வேணுமோ ஆண்டவர் உனக்கு கொடுத்துருவாரு, நீ கேட்காமலே கொடுத்துருவாரு. முதலாவது பார்த்தோம், என் ஆத்மா கம்பீரிக்கணும், கம்பீரித்து மகிழணும். 2வது பார்த்தோம், என் ஆத்மா வாழணும். 3வது என் ஆத்மா எப்படி இருக்கணும்னு பாருங்க. வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிரையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நிறைய மக்கள் வெதுவெதுப்பா இருக்கிறாங்க. சபைக்கு வருவாங்க, சபையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. சபைக்கு வருவாங்க, சபையில் உட்காந்து தூங்குவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வெதுவெதுப்பாக இருக்கிறவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் ஆத்மா எப்படி இருக்கணுமா? அனலாக இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும், அனலாக இருக்கணும். ஒரு நாள் நான் ஊழியக்காரன் ஒரு சர்ச்சுக்கு போய் உட்காந்தேன். அவர் பக்கத்தில் இன்னொரு போதகர் வந்து உட்கார்ந்தார். அந்த சர்ச்சு போதகர் கொஞ்ச நேரத்தில் இப்படி திரும்பி பார்த்தார். ஏன் பிரதர் திரும்பி பார்க்குறீங்க? இல்லை, நான் முடிஞ்சோன்னே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. முடிஞ்சு போகும்போது சொன்னார், உங்கள் மேலே அந்த அனல் என்னை தொட்டுச்சு அப்படின்னாரு. என்ன சொன்னார்? உங்கள் மேலே இருந்த அனல் என்னை தொட்டது, அதனால தான் உங்களை அப்படி பார்த்தேன். உன் ஆத்துமா எப்படி இருக்கணுமா? அனலாகவே இருக்கணுமா? யாருக்கு புரியுது? ஒரு நாள் ஃபாதர் பர்க்மன் கூட 10 நிமிஷம் தான் இருந்தேன். அவரும் நானும் ஒன்றா சாப்பிட்டோம். ஆனால் அவர் மேலே இருந்த அபிஷேகம் ஒரு 2.5 நாள் என் கூட இருந்துச்சு. 2.5 days. அவர் இஸ் கால்ட் a joyful anointing. அவர் மேலே இருக்குது ஒரு joyful anointing. எப்பொழுதும் கலிகுறுகிற அபிஷேகம். இன்னொரு பாஸ்டர் இருக்கா, பாஸ்டர் வெஸ்லி. அவரு கூட ரொம்ப பழகுவேன் நான். அவரை கட்டி பிடிச்சிப்பார் என்னைய. டேய் ஜென்ரேட்டர் அப்படின்வார், ஜென்ரேட்டர் வந்துட்டான் அப்படின்வார். அவர் பக்கத்தில் இன்னும் 1.5 நாள் அவர் மேலே இருக்க அபிஷேகம் என் மேலே இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலே இருக்கிற அபிஷேகம் உன் ஆத்துமா எப்படி இருக்கணுமா? அனலாகவே இருக்கணும். புரிஞ்சுதா? அனலாகவே இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் உன் மூலமாக ஏதாவது செய்ய விரும்புவார்.
உன் ஆத்மா குளிராக இருந்துச்சுன்னா, உன் ஆத்மா ஒன்றுமில்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா, சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உன்னை வைத்து என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தினா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். ஐ வில் ஸ்பியூ யூ அவுட் ஆஃப் மை அப்படின்ற, நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்ற. அப்போ என் ஆத்மா எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். சொல்லுங்க, என் ஆத்மா எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் அனலாகவே இருக்கணும். முதலாவது என் ஆத்மா கம்பீரிக்கணும், கம்பீரித்து மகிழணும். ரெண்டாவது ஆத்மா வாழ்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். மூணாவது என் ஆத்மா அனலாகவே இருக்கணும். யாருக்கு புரியுது? என் ஆத்மா அனலாகவே இருக்கணும். நாலாவது பார்க்கலாம், என் ஆத்மா ரெடியாக இருக்கணும், பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், காத்திருக்கிறவனாய் மாறும். வாசிக்கலாம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்த ஆத்துமாக்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. என் ஆத்துமா எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். தூங்கும் போது ரெடியாக இருக்கணும், கார் ஓட்டும் போது ரெடியாக இருக்கணும், சர்ச்சுக்கு வரும்போது ரெடியாக இருக்கணும், எப்பொழுதும் ரெடியாக இருக்கணும். எதுக்காக ரெடியாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக உன் ஆத்மா எல்லா நேரங்களிலும் தயாராக இருக்கணும். யாருக்கு புரியுது? எப்போ இயேசு வந்தாலும் சரி, எப்பொழுது உன்னுடைய நேரம் கால் வந்தாலும் சரி, மரணம் உனக்கு நேரிட்டாலும் சரி, இயேசு வருகையாக இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். உன் ஆத்துமா ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிட்டா போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? நான் ஆத்மா சரியில்லை, நாளைக்கு வரட்டான்னு கேட்கக்கூடாது. உன் ஆத்மா என்றைக்குமே ரெடியாக இருக்கணும், பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் உன்னை அழைப்பதற்கும் ரெடியாக இருக்கணும். யாருக்கு புரியுது? ஒரு பெரிய ஊழியக்காரன் இருந்தார். அவர் 26 மரித்து போனவங்க எழுப்பின ஒரு ஊழியக்காரன். 80 வயது ஆன பிறகு ஆண்டவர் அவர்கிட்ட கேட்குறார், உன் ஊழியம் முடிச்சிச்சு, மேலே வா. அவர் சொல்கிறார், இன்னும் 4 வருஷம் என் ஊழியம் இருக்காண்டவர, நான் 85 வயசில் வந்துடுறேன் அப்படின்னாரு. இல்லை, 70 வயசில் கூப்பிட்டார் ஆண்டவர். அவர் நான் 80 வயசில் வந்துடுறேன்ட்டார். ஆண்டவர் சொன்னார், நான் இப்போ கூப்பிட்றேன், அப்புறம் 80 தான் உன்னை கூப்பிடுவேன்னாரு. ஆண்டவரே, 4 வருஷம் எனக்கு ஃபுல் டைட்டு ஷெட்யூல் இருக்குது, இதை விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? நான் வர உமக்காக தான் நான் ஓடுறேன் அப்படின்னார். சரின்னு போயிட்டார். ஆண்டவர் போயிட்டார். 72 வருஷம் வரைக்கும் ஊழியம் செஞ்சார். அதுக்கப்புறம் படுக்கை ஆகிட்டார். இப்போ எவ்வளோ நாளில் வரேன்னு சொன்னார் அவர்? 80 வரேன்னார். 72 படுக்கை ஆகிட்டார். 85 வந்தோன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க என்ன. ஆண்டவர் சொன்ன 80 வந்தால் போதும். இப்போ எவ்வளோ வருஷம் படுக்கையில் இருந்தார்? 8 வருஷம். பெரிய ஊழியக்காரன் நான் சொல்கிறேன். ஆண்டவர் கூப்பிடும்போது உடனே போயிடணும். நாளைக்கு வரேன், நாளான்னைக்கு வரேன்லாம் சொல்லக்கூடாது. இமீடியட் லீவ் த பாடி. யாருக்கு புரியுது நான் சொல்கிறது? அவன் ஆத்மா எப்பொழுதும் ரெடியாக இருக்கணுமா பறக்கிறதுக்கு? யார் ஆத்மா ரெடியாக இருக்குது பறக்கிறதுக்கு? ஏசு இன்னைக்கு வந்தாலும் பறப்போம், நாளைக்கு வந்தாலும் பறப்போம், எனக்கு டைம் வந்தாலும் நான் போயிடுவேன். ஆத்மா ரெடியாக இருக்கா? ஆத்மா கம்பீரித்து மகிழணும், ஆத்மா வாழணும், ஆத்மா அனலாக இருக்கணும், ஆத்மா ரெடியாக இருக்கணும். இன்னொன்று பார்க்கலாம், கடைசி, ஆத்மா மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும். நல்லா புரிஞ்சுதா? என் ஆத்மா மற்ற ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும். சும்மா வந்து பிரயோஜனம் இல்லை. வாசிப்போம், சங்கீதம் 19:7 வாசிப்போம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறதா இருக்கிறது.
என் ஆத்துமா மற்றவனை உயிர்ப்பிக்கணும். எது மூலமா உயிர்ப்பிக்கணும்? தேவ வார்த்தையின் மூலமாய் மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற ஆத்துமாவாய் மாறணும். உன் ஆத்மா மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும். உன் ஆத்மா மற்றவர்கள் கஷ்டத்தில் அவர்களை உயிர்ப்பிக்கணும். உன் ஆத்மா சொந்து போறவர்களை உயிர்ப்பிக்கணும். உனக்குள்ள இருக்கிற ஆத்மா மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு ஆத்மாவாய் மாறணும். யாருக்கு புரியுது? உன் ஆத்மா அப்போதாங்க இளைப்பாறும். இளைப்பாறுதல் என்பது வளர்ந்தாதான் இளைப்பாறும். உன் ஆத்மா வளர்ந்த பிறகுதான் இளைப்பாறும். பணத்தை குறித்து கவலைப்படாது, சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாது. உன் ஆத்மா எப்பொழுதும் இளைப்பாறுகிற ஒரு ஆத்மா. ஆண்டவர் எதிர்பார்க்க, லெட் யுவர் சோல் ரெஸ்ட், ஆல்வேஸ் ரெஸ்ட் இன் மீ. தேவனோடு இளைப்பாறுகிற ஒரு ஆத்மாவாய் மாறும். என் ஆத்மா தேவனோடு இளைப்பாறுகிறதாய் மாறணும். என் ஆத்மா எப்படி வாழணும்னா கம்பீரித்து வாழணும். வாழ்வது மற்றவர்களை போல வாழாதபடி உயர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் என் ஆத்மா அனலாகவே இருக்கணும். என் ஆத்மா ரெடியாகவே இருக்கணும். என் ஆத்மா மற்றவர்களை உயிர்ப்பிக்கணும். என் ஆத்மா தேவனுக்குள் களி கூறணும். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் ஆத்மா எப்படி இருக்குதுன்னு நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. அனலாக இரு, குளிராக இல்லாத இரு, அனலாக இரு, உயிர்ப்பிக்கிறவனே மாறு. உன் ஆத்மா எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கணும். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஆத்மாவை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஆத்மா எப்போதும் இளைப்பாற வேண்டும் கேட்டா, ஒரு வார்த்தையிலே நாங்கள் இளைப்பாற வேண்டும். என் ஆத்மா எப்போதும் கம்பீரித்து வாழ வேண்டும். என் ஆத்மா எப்போதும் அனல் உள்ளதாக இருக்க வேண்டும். என் ஆத்மா வாழ்ந்து இருக்கணும். எல்லாத்தையும் என் வாழ்க்கை ஆத்மா வாழ வாழ என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். என் ஆத்மா எப்பொழுதுமே அனலா இருக்கணும். என் ஆத்மா ரெடியா இருக்கணும், தயாராக இருக்கணும். அது மட்டும் இல்ல ஆண்டவரே, என் ஆத்மா மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறதாய் மாறும். உங்க நாமம் உயர்ந்திருக்கட்டும், நீர் மகிமைப்படுவீரா. உங்க தேவைகளை சந்தித்து நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் வராத மக்களை நினைவு கொடுக்கிறோம். அவங்க தொடுவீராக, அவங்க ஞானத்தை கொடுப்பீராக. இது அவங்களுடைய சபை என்பதை உணர்வை கொடுப்பீராக. அவங்க எல்லாம் அந்த சபைக்கு வந்து சேரும்படி தேவன் கட்டளை கொடுப்பீராக. அவங்க நாமம் உயர்ந்திருந்து மகிமைப்படுவீராக. போதகருக்கு நல்ல ஞானம், அறிவு, புத்தி, இன்னும் அதிகமான அபிஷேகத்தை என் தேவன் தருவீரா. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கும் அவர்தான் பதில் சொல்கிற ஒரு மனிதன் என்பதை அறிந்து ஓட கிருபைகளை தான். அவன் நாமம் உயர்ந்திருக்கிறது. கிருபையினால் முடிச்சுட்டிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசினார். நம் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்க முடியாது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவருடைய நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது. நாளிலே நம்மோடு தேவர், மனுஷர், அன்பு போதகரையாம் கர்த்தர் வார்த்தை கொண்டு நம்மை நாளிலே போஷித்திருக்கிறார். சபைக்கு கொடுத்த செய்தி நிமித்தம், வார்த்தை நிமித்தம் அப்படியே பிள்ளைகள் அதை இருதயத்தில் படித்து கொண்டு ஒரு நாளும் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படி ஒரு நாள் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா நீ கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே எங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும்படியா தகப்பனே. அப்பா மனுஷன் எனக்கு என்ன செய்வான், அப்பா நீர் ஆண்டவர் எங்களோடு இருக்கும்போது
அப்பா எங்கள் ஆத்துமாக்களிலே நாங்கள் இளைப்பாறுதல் அடையும்படியாய் நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க தாவே. உங்கள் நல்ல மலக்கன் எங்களோட கூட இருக்க முடியாது. அப்பா அன்பு போதகரை தகப்பனே கொண்டு வந்து இந்த நாளிலே சபையிலே நீ கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே அப்படியே நாங்கள் உரிமை பாராட்ட முடியாது. அப்படியே தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சேமித்துக் கொள்ள முடியாது. கிருபை தாங்கப்பா. ஐயாவுடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயாவுடைய ஊழியத்தை ஒப்புக் கொடுங்க தாவே. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தான், பிதாவானவர் கனப்பண்ணோர் வார்த்தையின்படி ஐயாவை நீங்க கனப்படுத்துங்கப்பா, கனப்படுத்துங்கப்பா. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இதை நடத்துங்க. நாளில் வந்த பிள்ளைகளை அப்பா நீங்க அபரிவிதமா ஆஸ்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலி பிள்ளைகள், முதியவர்கள், கணவன், மனைவிமார், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேரு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், சுகம், பெலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், கர்ப்பத்தி கனி எல்லாவற்றையும் கொடுத்து பரிபூரண ஆசீர்வாதங்களால் நீ நிரப்பும்படியா ஜெபிக்கிறான், நிரப்பும்படியா ஜெபிக்கிறான். நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நாம் கிருபை எங்களோட கூட இருக்கு. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறான். உங்களுடைய பாதபடியில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறான். அன்பு பிள்ளைகளை ஊழியக்கார நாங்கள் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவை ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை உயர்த்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமை மக்கள் எடுக்கிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போல மறவாதே. ஆமென். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பு போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட்ட பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றும் உடையவர்களே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.